யாரு? ஆண்டி பெனில். தம்பி நீங்களா? ஆண்டி. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஊர்ல இருந்து என்னைக்கு வந்தீங்க? 2 நாள் ஆச்சு வந்து. உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்ப என்ன பண்றீங்க? நான் வந்து சென்னையில ஒரு நல்ல கம்பெனில ஒர்க் பண்றேன் ஆண்டி. பாக்கியுள்ள டைம்ல தவறா நடக்கிற மக்களுக்கு, வாலிபர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி நல்வழியில திருத்துற மாதிரி கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்காரு ஆண்டி. நான் ஒர்க் பண்ணிட்டு பாக்கியுள்ள டைம்ல நான் வந்து இந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் அங்கிள கூட்டிட்டு வரேன். என்னப்பா தம்பி, நல்லா இருக்கியா? அங்கிள் அங்கிள் ஆல்வின் இப்ப என்ன பண்றாங்க? என்னப்பா வாழ்க்கை, எதுவுமே நம்ம கையில இல்ல. ஒரே ஒரு பையனை செல்லமா வளர்த்தேன். எல்லா அப்பா போல 1000 கனவுகளோட நான் வளர்த்தேன். பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சேன். அப்பா அப்பான்னு ஓடி வருவான். ஆனா அவன் இப்போ என்ன அப்பான்னு கூப்பிடுறதே இல்லை. என் எதிர்காலமே அவன் தான் நினைச்சு வளர்த்தேன். ஆனா அவன் இப்போ எல்லா பசங்க கூட சேர்ந்து குடிக்கிறான், வெறிக்கிறான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் எதிர்காலமே இப்போ கேள்விக்குறியா இருக்கு. எங்களுக்கு அவனை விட்டா வேற யாரு உண்டு? அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. என் கூட நாங்க நட்பா இருக்கும் போதெல்லாம் இயேசுவோட பிள்ளையா தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பிபிஎஸ்க்கெல்லாம் வருவான். நாங்க நல்லா வசனம்லாம் படிப்போம். அப்படி இருந்தவன் தவறான நட்பு மூலியமா இப்படி போயிட்டானோ. ஐயோ, கஷ்டமா தான் அங்கிள் இருக்கு. நம்ம ஏசப்பா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஏசப்பாவோட வார்த்தை ஆல்வினை எப்படியும் நிச்சயமா மாற்றும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நம்மளோட நம்பிக்கையை ஏசப்பா மேல வைத்து கண்டிப்பா ஆல்வினை ஏசப்பா மாற்றுவாங்க. தம்பி காசு எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆண்டி. அங்கிள் ஆல்வினை பத்தி நிறைய சொன்னாங்க. இப்போ ஆல்வின் வந்து வழி தவறி நடக்கிறதா சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஏசப்பாவால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆல்வின் வந்து திருந்தி நல்ல வழியில வருவான், நம்பிக்கை இருக்கு. இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே இது புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஏசு சொன்னாலே ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன் கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையே வெறுத்த பாரு. முடியல. அப்படியே எத்தலாம் போல முடியல. ஹலோ, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? வலை வந்து சேர்ந்துச்சா? சரி சரி சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். குவாலிட்டி நல்லா இருக்கா? சரி சரி சரி. இன்னும் வேணுமா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆர்டர்? சொல்லுங்க. 50 mm. சரி. எத்தனை கிலோ? 60 கிலோவா? சரி சரி. 700 ரூபா ஆகும் கிலோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. மிச்சம் பாக்கி 1 லட்சம் போல் அனுப்பிவிடுங்க. ஆமாம், உடனே அனுப்பிவிடுங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. என்ன இன்னைக்குமா பிஸ்னஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? சர்ச்சுக்கு போக வேண்டாமா? போன வாரம் தான் பாஸ்டர் 9 மணிக்கு ஆராதனைனா 8:55 வர சொன்னேன். உங்களால தான் எல்லா வாரமும் இப்படி லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. என்ன அவசரம்? மெதுவாக போனால் போதும். நீங்க எப்போ பணம் தான் அழிஞ்சிட்டு. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பந்தான் நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிக்கும். பணம் இருந்தால் தான் உலகம் மதிக்கும். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பணம் இருந்தால் தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், பெரிய வீடு கட்ட முடியும் அப்படின்னு 1000 லட்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி சரி. ஞாயிற்றுக்கிழமை சண்டே எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். வாங்க ஆராதனை. அல்லேலூயா. ஏசப்பா ரொம்ப ரொம்ப சரி. இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையில பாத்தீங்கன்னா த்ரில்லிங்காவும் இருக்கும், ஜோக்காவும் இருக்கும், அழுகையாவும் இருக்கும், அப்புறம் என்னன்னா பயமாவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். ரோமர்
6:23. அதுல என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம்.